அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசின் உறுதியான நடவடிக்கையால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளிகளுக்கு 5 மாதங்களில் தண்டனை கிடைத்துள்ளது என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடூர செயலினுடைய குற்றத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த ஞானசேகரனுக்கு தற்பொழுது குற்றம் உறுதி செய்யப்பட்டு தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த தீர்ப்பு குறித்து திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு அரசின் உறுதியான நடவடிக்கையால் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றவாளிக்கு 5 மாதங்களில் தண்டனை கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் நீதி பெறுவதிலும் திராவிட மாடல் அரசு காட்டும் உறுதிப்பாட்டிற்கு கிடைத்துள்ள வெற்றி இது எனவும் திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இதில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து தண்டனை பெற்று தருவதற்கான உறுதியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டதாகவும் குற்றம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் குற்றச்செயலில் ஈடுபட்ட ஞானசேகரனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விரைவான நீதியையும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 60 நாட்களுக்குள் அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன் அடிப்படையிலேயே பிப்ரவரி 24ஆம் தேதி குற்றப்பத்திரிகை மிக விரைவாக தாக்கல் செய்யப்பட்டதாகவும் RS பாரதி குறிப்பிடுகிறார். மேலும் குற்றவாளி தப்பிக்க முடியாத வகையில் ஆதாரங்களை திரட்டி வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் தமிழக அரசு எடுத்து வைத்ததன் அடிப்படையில் இன்று 5 மாதத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் RS பாரதி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் அவர்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத் தருவதிலும் திமுக அரசு காட்டக்கூடிய உறுதிப்பாட்டிற்கும் நடவடிக்கைகளும் தான் இந்த தீர்ப்புக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த அரசு பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்களையும் சகித்துக் கொள்ளாது எனவும் அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும், பாதிக்கப்பட்டவருக்கு விரைவான நீதியை பெற்றுத்தரும் என்பது மக்கள் மன்றத்தில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் RS பாரதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வரவேற்று திமுகவுக்கு ஒரு பெருமிதத்தை இந்த நேரத்தில் கூட்டியிருக்கிறார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் அவர்களுக்கான விரைவான நீதியை பெற்றுத் தருவதிலும் திமுக அரசு காட்டும் உறுதிப்பாட்டிற்கு இந்த தீர்ப்பு ஒரு சாட்சி எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.